We say all the best to the team. All the best, Sai Kilavi team. மெயினாக கிளைமேக்ஸில் வந்து பேசினது ரொம்ப இதுவாக இருந்தது. பெண்களுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. படம் சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி இப்போது என்ன நடக்குது ட்ரெண்டில், எல்லோரும் வந்து சொத்துக்காக தான் ரொம்ப அப்பா அம்மா மேலே பாசமாக இருக்கிற மாதிரி பண்ணுறாங்க. அதை ரியாலிட்டியாக காமிச்சிருந்தாங்க. அடுத்தது வந்து மெயினாக கிளைமேக்ஸில் வந்து பேசினது ரொம்ப இதுவாக இருந்தது. பெண்களுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. எப்படி இருக்கணும், எப்பயுமே வந்து ஜென்ஸ் நம்பி நம்ம இருக்கக்கூடாது, நம்ம சுயமாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொன்னது வந்து நல்லா இருந்தது. ஹீரோ இல்லை, இதில் யார் ஹீரோ அப்படின்லாம் நம்ம யோசிக்கவே தோணல. ராதிகா வந்து ஃபுல்லாகவே எல்லா ரோலுமே அவங்களே நல்லா பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி அவங்க வந்து இது வரைக்கும் நம்ம எங்கே இருக்கும்போது தான் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி அந்த தாய் கிழவி கெட்டப் போட்டதும் அந்த கெட்டப்லையுமே எல்லாமே சூப்பராக இருந்தது. எப்படி ஒரு பெண் வந்து ஃபுல்லாகவே எல்லாரையும் ரூல் பண்ண முடியுங்கிறத வந்து நல்லா காமிச்சிருந்தாங்க. அதான் நம்ம வந்து எப்பயும் அப்பா அம்மா மேலே உண்மையான பாசம் வைக்கணும், அது ஃபஸ்ட்டு மெயினு. அதே மாதிரி லேடிஸ் வந்து ரொம்ப நம்ம சுயமாக வந்து நிற்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. காமெடியெல்லாம் ஃபுல்லாகவே த்ரூ அவுட்டாக வந்து நம்மளுக்கு எங்கேயுமே போர் அடிக்கல. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இது பண்ணுற மாதிரி இருந்தது. மியூசிக் யதார்த்தமாக இருந்தது. ரொம்ப அதை கமலஹாசன் சாரை வந்து இது பண்ணி அவங்க கரெக்டாக அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி போட்ட மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் விமன்ஸ் டேக்காக செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருந்தோம். எங்களுக்கே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது இந்த மூவி பார்த்து. என்ன தான் வயசானாலும் நாங்கள் ஒரு இது விமனுக்கு ஒரு ரோலாக இருந்தால் தான் அந்த இடத்துல நாங்கள் சாதிக்க முடியுங்கிறத அந்த படத்தில் நல்லா காமிச்சிருக்காங்க. வயசு விமனுக்கு மேட்ரே இல்லை, அதுதான் இந்த மூவியோட எனக்கு புரிஞ்சது. ஸோ ஹாப்பி விமன்ஸ் டே. எங்களை கூட்டிகிட்டு வந்தது எங்கள் மேம் தான். ஸோ இவங்களால தேங்க்யூ சொல்லணும். மூவிக்கு தானே கூப்பிட்டு வந்தேன். Thanks for the team of Thai Kilavi. Movie was very amazing. ரொம்ப நல்லா இருந்துச்சு, இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. நாங்கள் விமன்ஸ் டேக்குன்னு பிளான் பண்ணி இந்த மூவிக்கு வந்தது ஆப்டாகவும் இருந்துச்சு. Shall we say all the best to the team? All the best, Thai Kilavi team. இப்போ இருக்கிற சொசைட்டிக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப க்ரியேட்டிவான அவேர்னஸ் தான் இது. எல்லா லேடிஸ்க்குமே கண்டிப்பாக எல்லா லேடிஸும் வந்து பார்க்கணும். எல்லாருக்குமே ஒரு நல்ல அவேர்னஸ் கொடுக்குற படம் தான் இது. எல்லாருமே இண்டிபெண்ட்டாக இருக்கணும், அதுதான். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, நல்லா இருக்குது படம். ராதிகா ஆக்டிங் நல்லா இருக்குது. நல்ல ஃபேமிலி படம், எல்லோரும் பார்க்கலாம், நல்லா இருக்குது, நல்லா ரசிக்கலாம். நல்லா இருக்குது படம், நல்ல எமோஷன்ஸ் இருக்குது, நல்லா இருக்குது படம். வெரி குட் மூவி, நல்லா ஃபேமிலியோட பார்க்குற படம் தான். நல்லா இருக்குது. பட்ஜெட் டெக்னிக்கலாக சவுண்டாக இருக்குது படம். மியூசிக் நல்லா இருக்குது, நல்லா இருக்குது படம். அதுவும் இந்த தியேட்டரில் நல்லா எஃபெக்ட் நல்லா இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக ஃபேமிலி படம் நல்லா. என்ன சொல்கிறது, கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜும் சொல்கிறாங்க, அதான் ரொம்ப முக்கியம். கிளைமேக்ஸ்லாம் ரியலி ஃபண்டாஸ்டிக், நைஸ் மூவி. கங்க்ராட்ஸ் எஸ்கே டைரக்டர், நியூ டைரக்டர் போல இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்கேன். வெரி குட், தேங்க்யூ. படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு படம், இந்த மாதிரி நிறைய படம் வரணும். லேடிஸ்க்கான ஒரு எனர்ஜெட்டிக் மூவி. இதை லேடிஸ் கண்டிப்பாக பார்த்தாங்கன்னா ஒரு எனர்ஜெட்டிக்கோடு வெளியில் போவாங்க. ப்ளஸ் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத கண்டிப்பாக திங்க் பண்ணுவாங்க. கண்டிப்பாக எல்லா லேடிஸும் சரி, ஜென்ஸும் சரி, குழந்தைங்களும் சரி, எல்லாருமே பார்க்கணும் அந்த படம். நல்லா இருக்குது. படத்தில் காமெடியும் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ஹியூமர் சென்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. அடுத்தடுத்த சீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர் அடிக்காமல் வந்து நல்லாவே போச்சு. ரொம்ப குயிக்காக முடிஞ்ச மாதிரி இருந்தது படம். ஒரு இடத்துல கூட போர் அடிக்கல, நல்லாவே இருந்தது படம். பெரிய மாஸ் ஹீரோ இல்லாமல் இந்த படம் சூப்பராக இருந்துச்சு. இது பெரிய மாஸ் ஹீரோவே நம்ம ராதிகான்றதை தான் நம்ம சொல்ல முடியும். ஆக்சுவலாக வந்து மாஸ் ஹீரோன்றது வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக படத்தை எப்படி எடுத்துகிட்டு போகிறோன்றது தான். கதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவே இருந்தது. ஷுவராக இது வந்து ஒரு மாசான படம்னு சொல்லலாம். கண்டிப்பாக டேரக்டர் வந்து இது புது டேரக்டர் மாதிரியே இல்லை. ஆக்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸ்டு டேரக்டர் மாதிரி தான் இருக்குது கண்டிப்பாக. ஸோ இன்னும் இந்த டேரக்டர் நிறைய படம் எடுக்கணும் கண்டிப்பாக. தேங்க்யூ. ராதிகா மேமோட நடிப்பு செம்ம சூப்பராக இருக்குது. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் அவங்க சொல்கிற அந்த பெண்களுக்காக சொல்கிறதெல்லாம் உண்மையாக எதிர்பார்க்கவே இல்லைங்க. நாங்கள் மறுமணன்றதெல்லாம் வந்து ஒரு அம்மா வந்து செஞ்சு வைக்கிறது ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது. படம் எல்லாரும் வந்து பார்க்கலாம், அருமையான படம். அவேர்னஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. அவேர்னஸ் தாங்க.
அருமையான அவேர்னஸ்ஸு. பெண்கள் வந்து சுயமாக சம்பாதிக்கணும், சம்பாதிச்சா சுதந்திரமே தேவை கிடையாதுன்னு சொல்கிற டைலாக்கெல்லாம் ரொம்ப அருமை. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் ஏதோ சும்மா காமெடியாக அப்படியே போகுதுன்னு நினச்சோம். ஆனால் கிளைமேக்ஸில் தான் ட்விஸ்டே இருக்குது படத்தில். யாருமே எதிர்பார்க்கல, நாங்களே எதிர்பார்க்கல சார். ஆனால் ராதிகா அம்மாவோட நடிப்பு அருமை அருமை, சூப்பர் சூப்பர். இல்லை இல்லை இல்லை, ஒரு குறை சொல்ல முடியாது. என்ன குறை இருக்குது படத்தில்? ஒன்றுமே இல்லை, நல்லா இருக்குது சார். பெண்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த படம். லேடிஸ் வந்து ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. சூப்பர் சூப்பர் படம், சூப்பர். நெக்ஸ்ட் மூவி குட் மூவி, நல்லா இருந்தது. அது ஃபஸ்ட்டு படம் டேரக்டர் மாதிரியே தெரியல, ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு டேரக்டர் எடுத்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. அது ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எந்த இடத்துலையும் லேக் ஆகலை. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படம் இப்போலாம் வர படம் வைலன்ஸாக வருது, இந்த மாதிரி ஃபேமிலி சப்ஜெக்ட்லாம் எப்படி இருக்குது? இல்லை வைலண்ட்டில் இது எதுவுமே இல்லையே. இப்போ வர படங்கள்லாம் இல்லை இப்போ வர படங்களில் வைலண்ட்டில் இருக்கலாம், பட் இந்த படம் அந்த மாதிரி இல்லை, டோட்டலாகவே இல்லை. நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இந்த மாதிரி மூவிஸ் இருக்க தான் ஃபேமிலியோட பார்க்க முடியும். ரொம்ப நல்லா இருக்குது. யா சூப்பர், படம் சூப்பராக இருந்துச்சு. அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. மெசேஜும் கண்டென்ட்டும் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. 4 தடவை பார்க்கலாம். நல்லா இருக்குப்பா, நல்லா பார்க்கலாம்ப்பா. ராதிகா மேடம் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்க ஏற்கனவே நல்லா தைரியமான ஆள். இந்த படத்தில் ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு இது அவசியம் தானே இந்த படம்லாம்? ரொம்ப அவசியம், எல்லாரும் பார்க்க வேண்டியது. பேரண்ட்டு, மருமக, பொண்ணு எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். பாப்பி சொல்லு, பாட்டி நல்லா நடிச்சிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. இப்போ இருக்க எங்கள் நிலைமைக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. ரொம்ப இனிமேல் நாங்கள் கட்ஸாக இருப்போம். கட்ஸுன்னா கட்ஸு வேற லெவல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்துருக்கோம் இன்னைக்கு. நல்லா இருக்கு, நல்லா ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க படம். நல்லா எல்லாரும் குடும்பத்தோட என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு அந்த கதாசிரியர். தேங்க்ஸ், ரொம்ப நல்லா இருக்கும். ராதிகா மேடம் ஆக்டிங் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு படம் நல்லா இருந்துச்சு. கேர்ள்ஸ்க்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருந்துச்சு. எனக்கு படம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. எஸ்பெஷலி வந்து 4 பசங்களாம் 4 பேர் நடிச்சிருந்தாங்க. அவங்கள ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. பாலோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் தீவி மியூசிக் தான் நிறைய ரொம்ப வர மாதிரி இருந்துச்சு. அதுதான் ரொம்ப சவுண்டாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் நல்ல ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. லேடிஸ் எல்லாருக்கும் மெசேஜ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. எல்லாருக்கும் கொஞ்சம் பவர் பேக்காக இருந்துச்சு படம். நல்லா இருக்கு சார், பார்க்கலாம். சாரி, சப்ஜெக்ட் எப்படி இருந்தது? மெசேஜ் சப்ஜெக்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்ன மெயினாக வந்து பணம் முக்கியம் அப்படின்னு தெரியுது, சொந்தங்களும் முக்கியம் அப்படின்னு முடிக்கிறாங்க. சூப்பராக இருந்தது சார். ராதிகாவோட நடிப்பு ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது, நேச்சுரலாக இருந்தது. ரொம்ப படங்களுக்கு அப்புறம் இப்போ வந்து இந்த லவ்வு இந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய அந்த ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாம் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.